தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உத்தரவு. உடனே இந்த இடத்திற்கு செல். கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து என்னை உதாசனம் செய்து விடாதே. இனி ஒருபோதும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட உன் அப்பன் நான் வரமாட்டேன் என்பதையும் நீ தெரிந்து கொள். எதனால் கருப்பனுக்கு இத்தனை ஆவேசம் என்று என் பிள்ளை நீ எதற்கு நம்மை இந்த இடத்தில் செல்ல சொல்கிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறைப்பது கிடையாது. ஆனால் ஒருபோதும் நான் உனக்கு எதை தராமல் விட்டு விடுவதும் கிடையாது. என்ன நடந்தாலும் என்ன வேண்டுமோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படியே செய்து நடத்தி கொடுக்கின்றேன். எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்வதற்காக இருந்தாலும் அதையெல்லாம் நான் என்னவென்று எப்போதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நன்றாக உணர்ந்த பிறகுதான் உனக்கு சொல்கின்றேன். எதுவும் என்னை அறியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. என் பிள்ளையே, கஷ்டத்தை அதிகமாக தாங்குவது போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இப்போது என் குழந்தை நீ வேதனையை நினைத்து நினைத்து உனக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற உண்மையாகவே என் பிள்ளை நீ அதை இந்த கருப்பன் நான் ஒருபோதும் மறுக்கவும் இல்லை. இல்லை என்று என் பிள்ளை நீ மறுக்கவும் இல்லை. என் பிள்ளையே, இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும். இப்படியே இருந்து கொண்டே இருந்திருப்பாய். ஆனால் எப்போதும் பிரச்சனைக்குள் மட்டுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும். ஆனால் என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக முழுமையும் போராடி போராடி கடைசியில் எதுவுமே இல்லாதாக மாறிவிடும் அல்லவா? அதனால் தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னவாக என்று தெளிவுபடுத்த இந்த கருப்பன் உன்னோடு எப்போதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பனை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று செவி கொடுத்து கேள். என் பிள்ளையே, ஓரிடத்தில் சென்று வந்தால் உன் கஷ்டங்கள் தீரும் என்று அப்பன் சொல்கிறேன். அந்த இடத்தில் உனக்கு மன அமைதியும் கிடைக்கும். அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு மனதிற்கு தெளிவும் கிடைக்கும். அந்த இடத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ, என்ன தேவைப்படுதோ அதை நல்லதாக நடக்கும். அப்படியானால் அந்த இடத்திற்கு நீ சென்று வருவது நியாயம்தானே? அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டியது அவசியம்தானே? என் செல்ல குழந்தையே, என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக நானே என் பிள்ளைக்கு எப்போதும் சரியான புரிதலோடு பெற்று கொண்டிருப்பதனால்தான் கருப்பன் நமக்கு நல்லதை நடத்தி தருவான் என்பதை மட்டும் நீ புரிந்திருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என்றோ இந்த துன்பங்களை எல்லாம் நீ தூக்கி எறிந்திருப்பாய். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கெல்லாம் மாற்றி மட்டுமே என் பிள்ளை யோசித்து உன் வாழ்க்கையில் இந்த சில உண்மைகளை நீ விட்டு விட்டாய். உனக்கு எப்போதுமே பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள் என்று சொல்லிக்கொண்டு அதன் மீது உன்னுடைய கவனம் முழுமையாக இருந்தே தவிர ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி உனக்கு கிடைக்கவில்லை. ஒருபோதும் இதிலிருந்து என் பிள்ளை மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உனக்கு உருவாகவில்லை. உன்னோடு நான் எதையும் நின்று எதிர்பார்க்கின்ற இந்த நேரம் எப்போதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. கருப்பனின் ஆசையும் அதுதான். உனக்கு உத்தரவிடுகின்ற அளவிற்கு நான் இன்று சென்றிருக்கின்றேன். ஆனால் அதன் பிறகு என் குழந்தை நீ சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இதனால் தான் நான் உன்னிடத்தில் அன்பாக சொல்லி பார்த்தேன். அதை நீ கேட்கவில்லை. அதனால் தான் இன்று உனக்கு ஆணையிட வேண்டி கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தக்கூடிய
பல நன்மைகளை நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு இதுதான் உனக்கு தருவது எல்லாமே நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வந்துவிடும். எந்த நேரத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ இருந்து விட்டு, எந்த நேரத்தில் யாரை தேடி செல்ல வேண்டுமோ அதை தேடி செல்லாமல் இருந்துவிட்டு, எனக்கு வேதனை, எனக்கு கஷ்டம், என் குடும்பமே தத்தளிக்கிறது என்று அதில் எல்லாம் லாபம் இருக்கிறது. என் குழந்தையே, இதையெல்லாம் முதலில் நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் இந்த நிலையெல்லாம் நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டிய நேரம். எப்பேற்பட்ட துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கின்றதோ என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. எந்த நிலையிலும் நீ இதிலிருந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. கஷ்டத்தோடு கஷ்டமாக என் பிள்ளை நீ வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ அடைய தொடங்கியிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை போல மன வலிமையில், உன்னை போல மன தைரியத்தையும் இங்கு யாரும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் வாழ்க்கை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பாய் அல்லவா? எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தியது. ஆனாலும் அதையும் மீறி நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு நீ மட்டுமே காரணம் என்பதை புரிந்து கொள். எப்படி கஷ்டம் வரும்போது நாம் தான் இந்த கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கின்றோமோ என்று உன் மனது சொல்கின்றதோ, அதே போல எப்போதெல்லாம் சந்தோஷம் வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த சந்தோஷத்திற்கு காரணம் நீதான் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனை நேரம், எத்தனை மாற்றங்கள், எத்தனை திருப்பங்கள் என்று உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். இப்போது இருக்கின்ற கஷ்டமும் உனக்கு நிலையானது கிடையாது. இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றாய். இதிலிருந்து நிச்சயமாக நீ வெளியே வரத்தான் போகின்றாய். அப்படி இருக்கும்போது என் குழந்தை, இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் இன்று அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா என்பதை நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளை எப்போதுமே நிச்சயமாக என் பிள்ளை மனதில் நமக்கு கஷ்டம்தான் என்று நினைப்பாயோ, மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைப்பதோ கூட என்னாலும் நடந்தது சரி. எந்த விஷயமானாலும் என் பிள்ளை உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடந்தே தீரும். அதை பற்றி மட்டும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்தே தீரும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு பல நன்மைகளும், எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ ஒரு சிறு துளி அளவிலும் மறந்து விடாதே. எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் மீண்டு வருகிறாய் என்றால் என் பிள்ளை நீ அதற்கு ஒரே காரணம்தான். நான் சொல்கின்ற இவர் உனக்கு துணையாக இருப்பதுதான். அதனால்தான் அந்த அளவிற்கு உன்னை செல்ல சொல்கின்றேன். கருப்பன் சொல்வது உனக்கு புரியவில்லையா? என் பிள்ளையே, இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கின்றாய். இத்தனை மனவலிமை கொண்டு அத்தனையும் தகர்த்தெறிந்து நின்று கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அதற்கு இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உன் குலதெய்வம் உன்னை அத்தனை சூழ்நிலையிலும் இருந்து மீட்டெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் இந்த உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னலிலும் இருந்து என் பிள்ளை நீ உன்னை காப்பாற்ற தெய்வம் வருகிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை கொடுக்க போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும். நீ குல தெய்வத்தையும்
குலதெய்வத்தை வணங்காமல் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு பலன் இல்லை. உனக்கு உன் குலதெய்வம் மட்டும்தான் ஒன்று என்ற சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அல்லவா என்பதை மட்டும் உணர்ந்து உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்போதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனிமேலும் என் பிள்ளை நீ ஏற்பட்ட பிரச்சனைகளை உன்னை விட்டு விலகி நடக்கும். எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி நின்று செல்லும். அத்தனையும் ஒரு வகையில் நிச்சயமாக நினைத்தது போல உன் குலதெய்வத்தின் ஆசியால் நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நான் உனக்கு தர நினைப்பதையும் எப்படியும் உன்னால் உணர முடிகிறதோ, ஒருவேளை உன் வாழ்க்கை குலதெய்வம் இந்த கருப்பண்ணசாமி நானாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னையும் உணர்ந்து கொள். எந்த சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றும், எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றும், மீட்டெடுப்பேன் என்று எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வருவேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். இனி ஒருபோதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா வழிகளையும் நல்வழிப்படுத்துவேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து நம்பிக்கை கொடுக்கும் போது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ எப்போதும் சரியாக உணர வேண்டும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். குலதெய்வத்தை நாடி செல்லாமல் நீ என்னதான் தலைகீழாக நின்றாலும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என் பிள்ளையே. அதனால்தான் வேறு எங்கு சென்றாலும், வேறு எங்கு செல்ல போகிறேன் என்று சொன்னாலும் என் பிள்ளை நீ தெய்வங்களை வணங்குகின்றாயோ, மற்றவர்களை நினைப்பதை நிறுத்தி விடுகிறாயோ, என் பிள்ளை குலதெய்வத்தை என்று யாரும் உனக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன் குலதெய்வத்தை தாண்டி உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வங்களும் தான் உனக்கு துணை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அவர்கள் உன் குலதெய்வத்தாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகுதான் வருவார்கள் என்பதை முதலில் நினைவில் இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்களும், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் சரியான புரிதலோடு கொண்டு நீ வாழ்க்கை எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இருக்க பழகிவிட்டாலே போதும், அத்தனை மாற்றங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் விஷயங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். குலதெய்வ கோயிலுக்கு செல் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். அதனால் தான் இன்று உனக்கு கட்டளையிட வேண்டிய அவசியமும் உன் அப்பனுக்கு வந்துவிட்டது. என் பிள்ளை குலதெய்வ கோவில் அருகில் இல்லை என்று என் குழந்தை நீ சொல்வாய். ஆனால் மனதார அவர்களை நீ வேண்டிக்கொள். அவர்களை நினைக்காமல் இருந்து விடாதே. அவர்கள் காண்பது உனக்கு சத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை நினைப்பதை நீ மறந்து விடாதே. எப்போதும் அவர்களை நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக அவர்களை உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து கொண்டே இரு. அவர்கள் உன்னை தாயாகவும் தந்தையாகவும் நிச்சயமாக நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். மிகப்பெரிய உண்மைகளை எப்போதும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த இடத்திலும் உனக்கு ஏமாற்றங்கள் வந்து விடாமல், எந்த சூழ்நிலைகளுக்குள் நீ சிக்கி விடாமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக அடைவாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அது போதும். நல்ல நேரம் வரும்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில்
என்றும் என்றென்றும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உணரத் தொடங்குவாய். என் தங்க பிள்ளையே, உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டது உண்மை என்றால் அப்பன் நிச்சயமாக சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து இனி எப்போதும் என் பிள்ளை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகி விடுவாய். உன் குலதெய்வத்தின் ஆசைகளோடு நான் உனக்கு இத்தனை நாளும் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ நல்லபடியாக புரிந்து கொண்டு இனி உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எல்லாம் உண்மை என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, வெற்றி உனக்காக மாறிவிடும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.